நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். நாம் நல்லவர்கள், மற்றவர்களெல்லாம் கெட்டவர்கள். நான் செய்தது நல்லது, மற்றவர்கள் செய்ததெல்லாம் பிழை. நான் நல்லவன், மற்றவர்களெல்லாம் நல்லவர்கள் கிடையாது. இப்படி நினைத்துதான் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எத்தனை பேரை நாங்கள் குறை சொல்லுகின்றோம். அது எப்படி நாம் இன்னொருவரை குறை சொல்லுவது? இன்னொருவரை பார்த்து நீங்கள் தவறு என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் நல்லவர்கள் அல்ல. இதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். கிடைத்த மனித வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல. தவறுகளுக்கும் பிழைகளுக்கும் இடையில்தான் மனிதன் பிறந்திருக்கின்றான். நீங்கள் நம்புகின்றீர்கள் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று. இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றான். நாங்கள் நம்புகின்றோம் இயற்கையால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றான். அப்பொழுது இந்த உலகத்திலே பிறந்த நாங்கள் மற்றவர்களை பார்த்து ஒருபோதும் குறை சொல்ல முடியாது. மற்றவர்களை பார்த்து குறை சொல்லும் அளவுக்கு நாம் யாரும் நல்லவர்கள் அல்ல. தர்மத்தை போதிக்கும் நானும் நல்லவன் என்று நான் சொல்லவில்லை. என்னிடத்திலும் பிழைகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். அப்பொழுது நான் மற்றவர்களை தவறு என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையிலே நீங்கள் செய்த தவறு என்ன என்று உணர்ந்து கொள்ளுங்கள். சிறிய தவறாக இருந்தாலும் அதற்கு நீங்களே உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். சிறுந்தவறை பெரிய தவறாக்கி விடாதீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய குறைகளையும் பிழைகளையும் தேடி மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே உங்களுடைய நேரங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது. நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது, மாதங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது, வருடங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது. மற்றவர்களை பார்த்து தவறுகளும் பிழைகளையும் சுட்டி காட்டுவதை விட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறு என்ன, நீங்கள் செய்த பிழைகள் என்ன, அதுகளை எப்படி நான் திருத்திக் கொள்வது, அதுகளை எப்படி நான் மாற்றிக்கொள்வது? உங்களுக்கு நீங்கள் குருவாக இருந்து பாருங்களேன். அதிகமான குருமார்களை தேடி போவதை விட நீங்கள் உங்களுக்கு குருவாக இருந்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு குருவாக இருந்து பாருங்கள். வாழ்க்கையிலே மற்றவர்களை நம்புவதை விட நீங்கள் உங்களை அதிகமாக நம்பி பாருங்கள். வாழ்க்கையே வீணாகிவிட்டது எதனால்? மற்றவர்களை நம்பி. வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் நம்பியது மற்றவர்களை இல்லை, உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களை நீங்கள் நம்பினால்தான், உங்களுக்கு நீங்கள் குருவாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். உங்களை நீங்கள் நம்பாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு குருவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுக்கும் நன்மையை கொடுக்காது, மற்றவர்களுக்கும் அதிலிருந்து நன்மை எதுவும் கிடைக்காது. நான் போதிப்பது எல்லாம் உண்மை என்று சொல்லவும் வரவில்லை. போதிக்கின்றோம் தர்மத்தை. அதை கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. சரிப்பிலை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியது உங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை அல்ல. இதுதான் வாழ்க்கை. ஆகையால் கிடைத்த வாழ்க்கையில் ஒருபோதும் மற்றவர்களை குறை கூற வேண்டும் என்று அதிகமாக நினைக்காதீர்கள். மற்றவர்களை குறை சொல்லும் அளவுக்கு நாம் குறை இல்லாதவர்கள் அல்ல. எல்லா இடத்திலும் பிழைகள், குறைகள் அதிகமாகவே இருக்கின்றது. உங்களுடைய குறைகளையும் பிழைகளையும் சரி செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம்
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டுமென்று இஷ்ட தெய்வங்களை குல தெய்வங்களை பாரம்பரிய தெய்வங்களை வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. பொதுவாக நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்து இறைவனை எல்லாம் பிரார்த்திக்கின்ற ஒரு நாளாகவும் தினந்தோறும் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. எப்பப்பெல்லாம் நமக்கு நேரங்கள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது நம்மை நாடி வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் வேதனைகள் எல்லாம் இறை அருளினாலே மறைந்து விடுமாம். சூரியனை கண்ட பனி போல அனைத்தும் மறைந்துவிடும். இப்பொழுது இந்த காண்டாவனம் என்கின்ற அக்னி நாள் நேற்றைய தினம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த 21 தினங்கள் தாண்டி இந்த அக்னி நாள் என்பது இதனை கத்திரி வெயில் என்றும் சொல்லிக்கொள்வார்கள். காண்டாவனம் என்கின்றதாகிய இந்த அக்னி நாளிலே பொதுவாக இந்த சுபகாரியங்கள் பலதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்திலே புதிய ஆலயத்திற்கான அத்திவாரம் தோண்டுதல் பூமியை தோண்டுதல் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. அதே போல் நம்முடைய வீட்டிலே நாம் புது வீடு கட்டுவதற்கு அத்திவாரம் தோண்டக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது. கட்டிய புது வீட்டில் கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா செய்யக்கூடாது. இவ்வாறு அந்த கத்திரிவெயில் என்று போற்றப்படுகின்ற இந்த காண்டாவனம் என்கின்ற சூரியனுடைய அதிகப்படியான வெப்பம் நிறைந்த காலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்திரை புது வருஷம் மலர்ந்ததும் இவ்வாறு இந்த அக்னி நாள் என்று போற்றுகின்ற வகையிலே சூரிய பகவான் இந்த மேடராசியிலே பிரவேசித்த காலத்திலே இந்த கத்திரி வெயில் என்று போற்றுகின்ற அதிகப்படியான வெப்பம் நிறைந்த காலமாக இருக்கும். இவ்வாறான இந்த வெப்பம் அதிகமாக பூமியிலே தாக்குகின்ற பொழுது பொதுவாக கர்ப்பிணிகள் இந்த நேரங்களிலே வெளியிலே செல்லுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள் இந்த காண்டாவனம் என்கின்ற இந்த கத்திரி வெயில் காலத்திலே பகல் பொழுதில் வெளியிலே செல்வதை குறைத்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த அதிகப்படியான வெயில் காலத்திலே நாம் இந்த இறை வழிபாடுகள் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் காலையும் மாலையும் ஆலயத்தில் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்விக்கின்ற பொழுதிலும் அந்த சராசரங்களும் இறைவனுக்குள்ளே அடக்கம். எனவே நாம்
இந்த கத்திரிவெயில் என்கின்ற காண்டாவனம் என்று போற்றப்படுகின்ற இந்த காலத்திலே நாம் இறைவனுக்கு குளிர்மை தரக்கூடிய வகையிலே பாலினாலே அபிஷேகம், இளநீரினாலே அபிஷேகம் செய்கின்ற பொழுது இறைவன் மனம் குளிர்வது போல உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் மனம் குளிரக்கூடிய வகையிலே அமையக்கூடியது. எனவே இந்த கத்திரிவெயில் என்கின்ற இந்த காண்டாவனம் அக்னி நாள் தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. الحمد لله. அன்பார்ந்த கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பார்ந்த நேர்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனுக்கு பல உலகத்தினுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம், நாங்கள் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை, இது உலகம், இந்த உலகத்தோடு முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். உலமாக்கள் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் பலவிதமான ஆலம்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஆலமு துன்யா என்பது நானும் நீங்களும் வாழக்கூடியது. இதற்கு முன்னால் அல்லாஹ் எம்மை ஆலமுல் அர்வாஹ் என்ற ஒரு இடத்தில் நம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். நாம் எல்லோருமே ரூஹுகளாக, இந்த உடம்பு கெடாத, உடம்பு இல்லாத தனி ஒரு ரூஹுகளாக நாம் எல்லோரும் ஒரு இடத்தில் இருந்தோம். ஆலமுல் அர்வாஹ் என்கின்ற இடம் நாம் எல்லோரும் ரூஹுகளாக இருந்தோம். இந்த இடத்தில் இருந்து அல்லாஹ் எம்மை இடம் மாற்றினான். ஆலமுல், அன்பிற்குரியவர்களே, ஆலமுல் அஜ்சாதுக்கு அல்லாஹ் இடம் மாற்றினான். அதாவது இந்த இடத்திலிருந்து இந்த ஆலமுல் அர்வாஹுகளாக, ரூஹுகளாக இருந்த எம்மை அல்லாஹ் உடம்பை தந்து அதற்குரிய ஒரு அமைப்பை அல்லாஹ் உண்டாக்கி வாழ்க்கையையும் அல்லாஹ் தந்தான். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் ஆலமுல் பர்ஸஹ். நாம் கடக்க இருக்கிறோம் என்று ஒன்றை கடந்து விட்டோம். ஆலமுல் அர்வாஹ் என்ற ரூஹுகளாக நானும் நீங்களும், நம் எல்லோரும், எமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், வரக்கூடியவர்கள் எல்லோருமே ரூஹுகளாக ஆலமுல் அர்வாஹிலே இருந்தவர்கள். நாம் இருந்துவிட்டு ஆலமுல் அஜ்சாத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய ரூஹுகளை உடம்பில் அல்லாஹ் புகுத்து வாழ்க்கையை தந்திருக்கிறான். இதற்கு பின்னால் நாம் செல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. இதுதான் ஆலமுல் பர்ஸஹ். ஆலமுல் பர்ஸஹ் என்றால் என்னுடைய உங்களுடைய உடம்பிலிருந்து புகுட்டப்பட்ட இந்த ரூஹு கலட்டப்பட்டதற்கு பின்னால்
இந்த உடம்பை, இந்த சடலத்தை கொண்டு சென்று ஒரு புதைக்குழியில் வைத்து விடுவார்கள். அதற்கு பெயர்தான் ஆலமுல் பர்ஸக், அதற்கு பெயர்தான் கபர். கண்ணியமானவர்களே, மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இந்த பர்ஸகில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது, கபரினுடைய வாழ்க்கையில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இது லேசான வாழ்க்கை அல்ல. அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அன்பார்ந்த நேர்களே, மரணித்ததுக்கு பின்னால் பாசமாக, நேசமாக, அன்பாக இருந்த என்னுடைய குடும்பம், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் எங்களை விட்டு சென்று விடுவார்கள். யாருமே துணையாக இருக்க மாட்டார்கள். 4 பேர் எம்மை சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த 4 அடி குழி அல்லது 6 அடி குழி, இதற்குள்ளால் எங்களை வைப்பார்கள். வைத்துவிட்டு எமக்கு மேலால் மண்ணை தூவிவிட்டு, மண்ணை போட்டுவிட்டு, மூடிவிட்டு சென்று விடுவார்கள். தனிமையில் வாழ வேண்டும், தனிமையில் வாழ வேண்டும். லேசாக நினைக்கிறோமா? லேசான ஒரு நிலைமை கிடையாது. நாம் நினைப்பதை போன்று லேசான விடயம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, மண்ணை போட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது லேசான ஒரு வீடு கிடையாது, அது தனிமையின் வீடு. ஆலமுல் பர்ஸக் என்பது தனிமையின் வீடு. இதற்குள்ளால் யாருமே துணை கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் துணையாக வருகின்ற சில செயல்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது இருள் நிறைந்த வீடு, தனிமையின் வீடு, வெறிச்சியின் வீடு. இந்த வீட்டிற்குள்ளால் நாம் துணையாக கொண்டு போவது எது தெரியுமா? நான் செய்யக்கூடிய நல்லமல்கள், நான் ஓதக்கூடிய குர்ஆன் திலாமாத்துகள், நான் செய்யக்கூடிய சதகா தான தர்மங்கள், இவைகள் இந்த கபருக்குள்ளால் என்னை வந்து அடையும், எனக்கு துணையாக இருக்கும், எனக்கு ஒளியாக இருக்கும். அந்த இருள் நிறைந்த வீட்டில் எனக்கு ஒளி விளக்காக அல்லாஹ் அந்த குர்ஆன் திலாவத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் அடைய இருக்கிறோம். அதற்காக வேண்டி தயாரிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் எம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியுமாக ஒரு புதிய நாள் மலர்ந்து விட்டது அல்லவா? ஆம், கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 6:35 இப்படியா சொல்கிறார், நானே வாழ்வு தருகின்ற உணவு, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகின்றார். ஆம், தன்னுடைய வாழ்க்கையை அவர் அப்பத்துக்கு ஒப்பிடுகின்றார். ஏன் கிறிஸ்து அப்படி ஒப்பிடுகின்றார்? பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சரீரமானது பகிரப்பட்ட ஒரு சரீரம், பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு சரீரம். ஆம், தன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருந்ததோ அத்தனையும் பகிர்ந்து கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரையும் மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் பகிர்ந்து கொடுத்தார். ஆம், பகிர்வு என்பது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஏன் இப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? இன்றைக்கு உலக நாடுகளை பாருங்கள். ஆம், உலகத்தில் காணப்படுகின்ற நன்மைகள், உயர்வான ஆசீர்வாதங்கள், தரமான பொருட்கள், அவை அனைத்தையுமே உலகத்திலே 80 வீதமான தரமான பொருட்களை மேற்கத்திய நாடுகளில் வாழுகிற 20 வீதமான மக்கள் நன்றாக அனுபவிக்கிறார்களாம். அப்படியானால் உலகத்தில் வாழுகிற 80 வீதமான மக்கள் மிகுதி 20 வீதத்தை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகிர்வு இங்கே இல்லை என்பது தான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தையும் கூட நீங்கள் பார்த்தால் பகிர்வு சரியாக காணப்படுகிறதா? ஆம், இனங்கள், மதங்கள் பல காணப்படுகிறதல்லவா? ஆம், அவரவருடைய உரிமைகளும் அவரவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமைகளும் சமமாக பகிரப்பட்டு காணப்படுகிறதா? ஆம், அப்படி பகிரப்பட்டு இருந்தால் இலங்கை தேசத்திலே 30 ஆண்டுகள் யுத்தம் காணப்பட்டிருக்குமா? ஆம், அப்படியானால் நம்முடைய தேசத்திலேயும் இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பகிர்வானது ஒரு கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகிறது. மறுபுறத்தில் நீங்கள் பாருங்கள்,
இன்றைய நாட்களிலே சர்வதேச பாடசாலைகள் அநேகம் தலை தூக்கி விட்டது அல்லவா? அரசாங்க பாடசாலையிலும் ஆங்காங்கே காணப்படத்தான் செய்கிறது. ஆனால் பகிர்வு என்று வரும் பொழுது இன்றைக்கு அரசாங்க பாடசாலையிலையும் தனியார் பாடசாலையும் காணப்படுகிற கல்வி முறையிலே பகிர்வு சிறப்பாக காணப்படுகிறதா? இல்லையே. அது மாத்திரமல்ல, நீங்கள் வைத்தியத்துறையை பாருங்கள், அரசாங்க வைத்தியசாலையும் காணப்படுகிறது, அதே நேரத்தில் தனியார் வைத்தியசாலையிலும் காணப்படுகிறது. பகிர்வு என்ற அடிப்படையிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். இங்கே 2 இடங்களுக்கும் செல்கிற நோயாளிகளுக்கு ஒரே விதமான பராமரிப்பு காணப்படுகிறதா? இல்லை என்று தானே நாங்கள் சொல்ல போகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. இலங்கை திருநாட்டிலே பகிர்விலே ஒரு பெரிதான ஒரு மாற்றம் காணப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. இதனை எப்படி நாம் செய்வது? கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிறிஸ்து தனக்காக வாழவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுத்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னேற்றம் அடைந்து விட்டார். அடுத்த பின்னதாக அந்த முதல் அவர் பின்பற்றின அடியார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுக்கு உண்டான அனைத்தையுமே விற்று அன்றைய நாட்களில் காணப்பட்டதான திருத்தொண்டருடைய கரங்களில் அவற்றை கொடுத்து பகிர்ந்து கொடுக்கும்படியாக சொன்னார்கள். அப்பொழுது திருமறை சொல்லுகின்றது, அவர்கள் ஒருவருக்கும் ஒரு குறையுமே இருக்கவில்லையாம், எல்லாருக்கும் சமமாக பகிரப்பட்டதாம். ஆகவே பகிர்வின் வாழ்வை அந்த முதல் தொடக்க கால திருச்சபையானது அல்லது கிறிஸ்துவை பின்பற்றின அந்த தொடக்க கால மக்கள் அதனை அப்படியே பின்பற்றினார்கள், கிறிஸ்துவை போலவே பின்பற்றினார்கள். அப்படியான பிரியமானவர்களே, வளர்ந்து விட்டது அல்லவா ஒரு புதிய நாள். இந்த நாளிலே எங்களை வாழ்கிற இந்த பகிர்வு எப்படியாக காணப்படுகிறது? இலங்கையிலே எவ்வளவோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் காணப்படுகிறார்கள், தனவந்தர்கள் செல்வந்தர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் இறை வேண்டல் செய்ய வேண்டும். அவர்கள் தங்களிடம் இருப்பவற்றை பகிர்வார்கள் என்று சொன்னால் இலங்கையிலே நிறைய ஏழைகள் எளியவர்களுடைய வாழ்க்கையானது ஒளி தீபம் ஏற்றப்பட்டதாக அது காணப்படும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஏழைகளாக எளியவர்களாக கூட காணப்படலாம், அல்லது நடுத்தர மக்களாக கூட காணப்படலாம். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதனை பகிர நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒருவருக்கொரு பகிர நாங்கள் தொடங்கிவிட்டாலே போதும். நம்முடைய தேசத்திலே எந்த வறுமையும் காணப்படாது, எந்த கஷ்டங்களும் எந்த துன்பங்களும் காணப்படாது, ஏற்ற தாழ்வுகள் காணப்படாது. இவை அனைத்தையுமே நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், பகிர்வின் வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் இது வந்து மலர்ந்துவிட்ட இந்த புதிய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பகிர்வு காணப்படுகிறதா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்துமே பகிர்வதற்கு அந்த ஆன்மீக பலன் உங்களில் காணப்படுகிறதா? இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கிறிஸ்துவனை கேளுங்க, கிறிஸ்துவே நீங்கள் பகிர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தீரல்லவா, உங்களை போல நான் இப்படி வாழ விரும்புகிறேன், எனக்கும் துணை புரிய சொல்லி பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். இதை குறித்து ஆழமாக தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.